தமிழக தொழிலாளர்கள் அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான தொழிலாளர் நலசங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழக தொழிலாளர்கள் அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் ஜானகிராமன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். மாநில துணைத் தலைவர்கள் ராஜ்குமார், அழகப்பன் என்ற அழகர் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தினர். இதில் மாநில செயலாளர்கள் பட்டுமேடு மணிவேல், சேலம் சரவணன், மாநில துணை செயலாளர் முருகேசன், அமைப்பாளர் கோவிந்தன் மற்றும் நிர்வாகிகள் முருகன், முருகேசன், சுதாகர், சக்திவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் விருகம்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ AMV பிரபாகர ராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் நலவாரியத்தில் அனைத்து தொழிலாளர்களையும் உறுப்பினராக சேர்த்தல், இலவச வீட்டுமனை, ஓய்வூதியம், மருத்துவ காப்பீடு மற்றும் அரசு வழங்கும் பல்வேறு நலத்திட்டங்களை சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் பெற்றுத் தருவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் நாகராஜ், ரமேஷ், சின்னசாமி, பெரியசாமி, முருகன், கமலகண்ணன், அருண், விஜய், ராஜசேகர், விமல், யுவராஜ், கலைமணி, விஸ்வநாதன், மாரி, செங்கையன், சிவலிங்கம், சுப்பிரமணி, சங்கர், செல்வராஜ், கலியன், பூங்காவனம், பாலகிருஷ்ணன், குமார், பிரபு, தங்கராஜ், விக்னேஷ், மாவட்ட தலைவர்கள் மணிகண்டன், ராஜேந்திரன், வேலு, சென்னை மண்டல நிர்வாகிகள் முருகன், பாலு, நாகமணி, பாபு, பூண்டி, தர்மன், முருகன், மணிகண்டன், ரஞ்சிதானந்த் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக அமைப்புசாரா தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. பூந்தமல்லி செய்திகளுக்காக வினோத்குமார். போராடுவதற்கு அரசு ஊழியர்களுக்கான ஒரு இயக்கம் இருக்கு. அதே போல அண்ணன் வந்து இந்த வணிகர் சங்கத்தோட தலைவர் தாரவி, அதே போல வணிகரை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் வணிக அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள் மூலியமாக அந்த அமைப்புகளுக்கான தீர்வுகள் காணப்படுகிறது. நமக்கு ஏதேனும் பிரச்சனைன்னா யாரும் வந்து நிற்க மாட்டாங்க, நம்ம தான் போவோம், நம்ம மட்டும்தான் போவோம். அங்க 2 அட்வொகேட் வருவாரு, அவங்களுக்கு நம்ம ஒரு 10,000 கொடுத்தா அங்க ஒண்ணுமே இருக்காது. உள்ள போனா ஸ்டேஷன்ல நீங்க போய் பேசியிருந்தா கூட முடிஞ்சிட்டு இருக்கோம். 2 அட்வொகேட் வந்தப்பா இருக்காங்களா, வருஷத்துக்கு 1000 வீடு தராங்க, இலவச வீடு. யாருன்னா வாங்கியிருக்கீங்களா? இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் வாங்கியிருக்காங்களா? யாரும் வாங்கல. ஏன்னா அது கட்டுமான தொழிலாளியே இல்லை. அந்தந்த நலவாரியத்தில் இருக்கிற நலவாரிய தலைவர்கள் கட்டுமானம் சார்ந்த கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் இப்ப இருக்க நலவாரிய தலைவர் ஒரு கட்டுமான தொழிலாளி அல்ல. ஒரு கட்டுமான தொழிலாளி அந்த நலவாரியத்தில் அமரும் போதுதான் அந்த கட்டுமான தொழிலாளி உண்மையான கஷ்டமும் நஷ்டமும் தெரியும். அப்பதான் அந்த உண்மையான கட்டுமான தொழிலாளிகளுக்கு அதில் கிடைக்கிற சிறப்பு அம்சங்களும் மற்றும் பல சலுகைகளும் கிடைக்கும். குரல் கொடுக்க சரியான தலைவனை தான் நம்ம தேடுறோம். அந்த தலைவன் முன்னோக்கி வரணும். இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் இருப்பீங்க, எதோ பண்ணணும், நம்ம எதனா பண்ணி காட்டணும் இந்த சமுதாயத்துக்கு. நம்ம உழைச்சிருந்த நம்மளை மாதிரி உழைக்கிற இந்த மக்களுக்கு எதேனும் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. நம்ம படம்லாம் வந்து பேனர்ல வரதுனாலே பெரிய கனவு தானே. நம்ம படம் போட்ட ஒரு போஸ்டர் ஒட்டுறதுனாலே கனவு தானே. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர்ல வந்திருப்போமா, ஒரு பேனர் வந்திருப்போமா, நம்ம மேல போட்டு பேசிதான் இருக்கோமா? யாரும் கிடையாது. நம்மளை கூப்பிட்டு யாரும் முன்னோக்கி நிக்க வச்சிருக்காங்களா? நிக்க வச்சது கிடையாது, நிக்க விட மாட்டாங்க. அமைப்பு 4 பேர் கேட்டா அண்ணானுவா, அப்புறம் சாருன்றுவோம். நீ போய் கேட்க வேண்டிய முறையில கேட்கலாம். நீ கேட்க தெரியலனா அப்புறம் ஏன் தான் சொல்லுவான். அப்புறம் நம்ம நின்றுதான் இருக்கணும். அதுக்கு தான் இந்த அமைப்பு, நம்மளுக்கு ஒருத்த குரல் கொடுக்க தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பு எல்லா இடத்துலையும் ஜானகிராமன் வந்து நிற்பானா? நிற்க மாட்டான். அந்தந்த பகுதியில, அந்தந்த தெருவில், அந்தந்த இடத்துல ஒரு தலைவன் உருவாகணும். உங்களுக்குள்ளே இருப்பான். அது யாரும் முன்னாடி வாங்க, அவங்களுக்கு வழிகாட்டே நான் இருப்பேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் கஷ்டப்பட்டேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவும் இதே KK நகர் பிளாட்பாரத்தில் தங்கிதான் அவரோட வாழ்க்கையை தொடங்கினாரு. நான் ஒரு பெரும்பலம் படித்தவன் கிடையாது. எனக்கு எதுவும் பண்ணணும், மாற்றம், இந்த கட்டுமான தொழிலாளிக்கு எதுவும் மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இன்னி வரைக்குமே அரசியல் அறிவோ, கல்வி அறிவோ, பொருளாதார சார்ந்த சிந்தனையோ நம்மளுக்கு யாரும் விருந்ததில்லை. எல்லா அரசியலும் நாளைக்கு ஆட்சிக்கு வரணும்னு விரும்புறவங்க, குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை தரேன்னு சொல்றாங்க. எந்த அரசியல்வாதி நான் ஒரு அஜித் இல்லை, விஜய் இல்லை, முதல்வரோட பிள்ளை இல்லை, எதிர்கட்சி தலைவர் இல்லை. எனக்கு 4 பேனர் வச்சு இங்க கூப்பிட்டு இருக்காங்கன்னா அது அவங்கள என்ன மாதிரி சிந்தனை உள்ளவங்க, நம்ம தொழிலாளிக்கு எதனா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதனாலதான் இணைப்பாடு வச்சாங்க. இன்னுமே அவங்க பண்ணல. இன்னைக்கு போனா கூட இந்த 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருந்தா தாவேக்கால நாளைக்கு போஸ்டிங் அண்ணனுக்கு நல்லா விஜய் கூட்ட முன்னாடி வச்சுன்னு அழகா போலாம். ஆனா அவர் அப்படி
அவர் அப்படி நினைக்கிறார்.